சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியா சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியிலே 2 சத்தியத்தை நிறைவேற்றி சுத்தம் பெற்று, 2வது பகுதியிலே 3 சத்தியத்தை அனுசரித்து சுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று, இப்போதும் 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இதற்காக இந்த 3வது பகுதிக்குள் பிரவேசிக்கிறோம் என்றால், இந்த பகுதியிலே 2 சத்தியத்தை நாம் அனுசரிக்க போகிறோம். 1 ஜீவ வார்த்தை, 2 ஜீவ கிருபை. ஜீவ வார்த்தை என்பது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. புதிய உடன்படிக்கையின் சத்தியம் நம்முடைய இருதயங்கள் எழுதப்பட அதை நாம் சத்திய தேவ செய்தியாக கேட்க போகிறோம். சத்திய தேவ செய்தியை கேட்டு நாம மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டுடைய வருகைக்காக வாழ ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்படி நாம நிறைவேற்றினோம் அப்படின்னா கிருபாசன தண்டையில தைரியமா சேரலாம். நம்ம தேவைகள் என்னவோ அதற்காக ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய கிருபையினால, சகாயத்தினால, இரக்கத்தினால நமக்கான பலன்களை கொண்டு வரும். இப்படி இந்த 2 சத்தியத்தையும் நாம அனுசரிக்கும் போது இதுவரைக்கும் நாம சுதந்திரிச்ச பரிசுத்தத்தை மகா பரிசுத்தமா சுதந்திரிக்க போகிறோம். மகா பரிசுத்தம் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப நாம இந்த 2 சத்தியத்தையும் ரொம்ப கவனமா, ரொம்ப கருத்தா, நல்ல உணர்வா நம்ம அனுசரிக்கணும். முதலாவது நாம ஜீவ வார்த்தைய, புதிய உடன்படிக்கைய நாம கேட்க போறோம். சத்திய தேவ செய்தியை கேட்க போறோம். சத்திய தேவ செய்திக்காக நம்ம எல்லாரும் தலைப்பு எழுதிக்கலாமா? ஆவியின் கனியை குறித்த சத்தியம்.
தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதற்காக ஆதார வசனங்களை குறிப்போம். முதலாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23. அடுத்தபடியாக எபேசியர் 5:9. கடைசியாக எபிரேயர் 13:15. முதல் 2 வசனங்களை உள்ள சகோதரிமார்கள்ல ஒருத்தர் வாசிப்பாங்க. இரண்டாவது அடுத்த வசனங்கள் 2 வசனங்களை வெளியே ஒருவர் சகோதரமார்கள் வாசிப்பாங்க. வாசிக்க கேட்போம். சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்வரின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர்களுமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆமென். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்துக்காக 4 சத்திய வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த 4 வசனங்களையுமே ஆவியின் கனியை குறித்த சத்தியமாவது எழுதியிருக்கிறது. ஆவியின் கனி என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கின்ற தேவ ஜனங்களிடத்தில் உண்டாக வேண்டிய ஆவியின் கனியாக 12 குறித்து எழுதியிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் வாழக்கூடிய தேவ ஜனங்களுக்குள் இருந்து ஆவியின் கனி 12 வெளிப்பட வேண்டும். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் 12 என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் இலக்கம். அதனாலதான் கனி எத்தனையா இருக்குது? 12 வகையா தெரிகிறது. ஆனால் ஆவியின் கனி என்று ஒருமை தன்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கொய்யா மரம் சதா என்னதான் காய்ச்சிட்டு இருக்கான், கொய்யா கனி தான் கிட்டு. ஒரு மரம் அப்படின்னா அது ஒரே மாதிரியான வகை, அவ்வளவுதான். இது எப்படின்னா 12 வகையான காரியமா இருக்கு. எப்படியோ நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம், தேவ ஜனமா இருக்கிறோம். ஆவியின் கனிய அன்பை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், நீடிய பொறுமையை கொடுக்கணும், தயவு கொடுக்கணும், கூடுதலா எதை கொடுக்கணும்? நற்குணத்தையும் கொடுக்கணும். கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணுங்கிறோம். ஆவியில கொடுக்கணும், ஆத்மால கொடுக்கணும், சரீரத்துல கொடுக்கணும். பொதுவா இது ஆவி ஆத்மா சரீரம்னு பர்டிகுலரா பிரிக்கிறதும் உண்டு. ஆழமா நாம தியானிக்கும் போது ஆவி ஆத்மா சரீரம் 3 பக்கமுமே இந்த கனியை நம்ம கொடுக்கணும். ஏன் இந்த கனியை கொடுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் இந்த கனியை கண்டிப்பா என்ன செய்யணும்? கொடுத்தே ஆகும். இப்ப நான் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா பாஸ்டர்? நீங்க எத்தனை தடவை கேட்டாங்கனாலும் ஒரே பதில் தான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறியா? இருக்கிறன்னா இதை என்ன பண்ணி ஆகணும்? கொடுத்தே ஆகும். நல்ல குணம் கூடவா பாஸ்டர்? ஆமா. சில நேரங்களில் உன்னைய பார்க்கும்போது எனக்கே தெரியாம என் குணம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நல்ல குணமும் நமக்கு வேணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுங்களா? வேற ஏதாவது இருக்கு? அடுத்து என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசம். பட்டியல் தொடருகிறது. இதுவரைக்கும் நம்ம எத்தனை பார்த்திருக்கிறோம்? 6 பார்த்திருக்கிறோம். ஒரு கனி எத்தனை வாரம் கேட்டிருக்கிறோம்? 6 3 18 வாரம்.
18 வாரமா நம்ம கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இப்ப அதுக்கு அடுத்த வாரம் 18க்கு அடுத்தது 16 17 19 19வது வாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம கேட்க போறது என்ன கனி? விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறிச்சும் கதருக்கு சித்தமானால் தொடர்ந்து ஒரு 3 வாரத்துல நம்ம கேட்க இருக்கோம். என்ன பாஸ், ஒவ்வொரு கனியை குறிச்சு ஒரு 3 வாரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளவுதானா? தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு வெளியிலே போய் சொல்லிவிடாதீங்க. நமக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு யாரு பிரசங்கம் பண்றா? ஆவியானவர் பண்றார். எப்படி 3 வாரம் தானா? இல்லைங்க, முதல்ல 3 வாரத்துக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதே ஒவ்வொரு கனியை எடுத்து ஒவ்வொரு வருஷத்துக்கு மேல என்ன பண்ணலாம்? பிரசங்கமா கேட்டுக்கிட்டே வரலாம். அப்ப கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. அவ்வளவுதான், நம்ம எல்லாம் கேட்டுட்டோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை விட்டா கனி கொடுக்க ஆளே இல்ல அப்படி நினைக்க கூடாது. ஆனால் மற்றவர்கள் கேட்பதை விட, மற்றவர்கள் கேட்டிருப்பதை விட இதுவரைக்கும் நாம் கேட்டிருப்பது அதிகமாமே. அதிகமா கொடுத்தா என்ன கணக்கு கேட்கப்படும்? அதிகமா கணக்கு. நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு என்ன ஒப்புவிக்க வேண்டும்? அப்ப கணக்கு கரெக்டா ஒப்புவிக்கணும். 4 3 எத்தனைங்க? 3 தாங்க அப்படின்னு கணக்கு ஒப்புவிக்க கூடாது. 4 3 கூட்டுனா 7, பெருக்குனா 12. கணக்குன்னா கணக்குதான். அதனால கணக்கு இல்லாம வாழ்க்கையை நடத்தி விடக்கூடாது. கணக்கச்சிதமா போடணும், போட்டு வாழ்க்கைய நடத்தணும். கனி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிய வைத்துக் கொண்டே வருகிறார். ஸ்தோத்திரம். அந்த வகையில இந்த விசுவாசமும் நமக்கு புரிஞ்சா நல்லது. இந்த விசுவாசங்கிற சத்தியம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அத்துபடி அல்லது ரொம்ப பரிச்சயமானது. கிட்டத்தட்ட நமக்கு அப்படிதான் விஷயங்களேன், நமக்கு அப்படிதான். ஆனால் விசுவாசத்தை கனியாக பார்க்க வேண்டும். விசுவாசத்தை எப்படி பார்க்கணும்? கனியா பார்க்கணும். கனியை பார்க்கும் போது அதுக்குள்ள ராஜ்யம் தெரியணும். விசுவாசம் ராஜ்யத்துக்குரியது. ராஜ்யத்துக்குரிய, ராஜ்யத்தின் புத்திரனாக வாழ்கிற, புத்திரியாக வாழ்கிற எனக்கு விசுவாசம் என்ற கனியும் முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு அதனால நம்ம முதல் பிரசங்கமா, முதல் உபத்தலைப்பா ஆவியில் விசுவாசம் என்று கேட்க போகிறோம். எழுதிக்கோமா, ஆவியில் விசுவாசம். உபத்தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா அதுக்கான வசனங்கள் சொல்றேன், குறிப்போம். பிறகு செபத்தோட சத்தியத்தை நாம கேட்போம். யாத்திராகமம் 4:31. என்னாகமம் 14:11. என்னாகமம் 20:12. மத்தேயு 9:28. மார்க்கு 15:32. லூக்கா 1:20. கடைசி வசனம் ரோமர் 10:17. எல்லாரும் கண்களை மூடுவோமா? உடன்படிக்கை பெட்டியா நம்முடைய இருதயங்களை தெய்வம் பார்க்கிறாரு. அவருடைய ராஜ்யத்தின் புத்திரரா நீங்களும் நானும் வாழ ஆவியின் கனிய, விசுவாசங்கிற கனியா நமக்குள்ள எழுத தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறாரே. எல்லாரும் கண்களை போட வேண்டாமா? எல்லாரும் இருதயங்களை திறந்து கொடுக்க வேண்டாமா? எல்லாரும் செபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பன
சத்தியகுமாரனே, சத்திய ஆவியானவரே, மீண்டுமாக உடைய நாமங்களுக்கு துதிகளை செலுத்துகிறோம். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தை கடந்த 18 வாரங்களாக எழுதினதற்காக, எங்கள் இருதயங்களிலே எழுதினதற்காக கூடாகூடி நன்றி செலுத்துகிறோம். என்றைக்கும் நீர் எழுத இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எழுதும் போது உடைய ராஜரீகம் விளங்க, ராஜ்யத்தின் சத்தியம் வெளிப்பட, நீ பரிசுத்தர் 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 உண்மையே வணங்கி கொண்டு தொழில் சேவிக்கிறோம். சேஷமாக தோப்பனை இந்த புதுச்சேரி சபையாருக்குள் ராஜ்யம் கட்டப்பட, இந்த ஜனங்கள் உடைய ராஜ்யத்தின் ஜனங்களாக கனியை அல்ல ஆவியை கனியை கொடுக்க, ஆவியின் கனியாகிய விசுவாசத்தை கொடுக்க, இன்றைக்கும் ஆவியில் விசுவாசம் என்கிற உப தலைப்பை நாங்கள் கேட்டு அறிந்து உணர கொடுத்திருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளுக்குள் மறைந்திருக்கிற அந்த விசுவாசம் என்னும் சத்தியத்தின் ஆழங்கள் எங்களுக்குள் நிரப்பப்பட எங்கள் மன கண்களை திறக்கும்படி செபிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இனிமேலும் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னதென்று கண்டுபிடிக்க, ராஜ்யத்தின் புத்திரராக வாழ விசுவாசத்தின் சத்தியத்தை கண்டுபிடிக்க நல்ல ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக எங்களை நடத்தும். எங்களுக்கு தேவையான சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசும். தடைகளை நீக்குங்க. துதிகர மகிமையாக கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு எபிரேயர் 4:12-5-14 ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தில் விசுவாசம் என்னும் சத்தியத்தை சத்திய தேவ செய்தியாக நாம் கேட்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆவியில் விசுவாசம், இந்த அடிப்படையிலே நாம் பிரசங்கத்தை கேட்க போகிறோம். நம்ம எல்லாருக்குள்ளுமே ஆவி இருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளுமே இருக்கிற ஆவியில விசுவாசம் இருக்குதா இல்லையா கேள்வியும் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாருடைய ஆவியிலும் விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற விசுவாசமானது நம்முடைய மரண பரியந்தம் இருக்க வேண்டும். தெய்வ கிருபையினால நம்முடைய ஆவியிலே விசுவாசம் உண்டார். நம்முடைய ஆவியிலே விசுவாசம் பெருகி நம்முடைய ஆவியிலே விசுவாசம் பூரணமாகி மரண பரியந்தம் உண்டாயிருக்க நாம் இன்றைக்கு தேவனுடைய வசனத்திற்குள் இருந்து சத்தியத்தை கேட்க போகிறோம். முதலாவது யாத்திராகம புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வெளியே வாசிக்க நாம் கேட்போம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் கேட்டபோது தலைவரிலிருந்து தொழுது கொண்டார்கள். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஜனக்கூட்டம், அது இஸ்ரவேல் ஜனக்கூட்டம்.
இஸ்ரவேலர் ஒரு காலகட்டத்துல எல்லாருக்கும் தெரிந்ததுதான், எகிப்திலே அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு தேசத்துல ஒருத்தரா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு கூட்டமா இருக்கட்டும், ஒரு தேசத்துல வாழ்வது என்பது வேற, சொந்த தேசத்துல அந்த ஜனம் வாழ்வது என்பது வேற. ஒரு தேசம் என்பது பொது, சொந்த தேசம் என்பது சுதந்திரமான ஒன்று. நம்ம தேசத்துல நம்ம சுதந்திரமா வாழலாம். ஏதோ ஒரு தேசத்துல போயிட்டு நம்ம தேசத்துல வாழ்ற மாதிரி எப்படி வாழ்ந்துட முடியாது. எகிப்துல போய் தேவ ஜனமாக இருந்த இஸ்ரவேலர் சுதந்திரமா வாழவில்லை, மாறா எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு கட்டத்துல அவங்க உள்ள நுழையும் போது அடிமையாலாம் இல்ல, அந்த தேசத்தின் உரிமைகளோட வாழ்ந்தாங்க, அந்த தேசத்தின் சுதந்திரத்தோட வாழ்ந்தாங்க, மதிக்கப்பட வேண்டிய ஜனங்களை போல வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு கட்டம் வந்த பிறகு அவர்கள் அங்கே அடிமையாக அறியப்பட்டார்கள். ஒரு கட்டம் வரும்போது அவர்களால தாங்க முடியல, சகிக்க முடியல, அவ்வளவு பாடு, உபத்திரவம், கஷ்டம், அவருடைய ஜீவனுக்கு அரோசிப்பா இருந்துச்சுன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அவ்வளவு கஷ்டம். இந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு தெய்வம் இல்லையா? இந்த கஷ்டத்தை நம்முடைய தெய்வம் சந்திக்க மாட்டாரா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த கஷ்டத்தை நம்முடைய தெய்வம் என்ன பண்ணிடுவாரு? சந்திப்பா அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க? எகிப்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் மோசேய தேவன் தேவ பர்வதத்துல சந்திக்கிறார். சந்திச்சு எகிப்துக்கு என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். யார மாதிரி? அவ்வளவுதான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. சரி, இவன் யாராவது துணை இருந்தாதான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு, ஆர்வனை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. சரி ரைட்டு, கர்த்தர் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு நம்மள. ஆமா, நம்மள மாதிரிதானே அவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனும் அவனமா கிளம்பி போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவ பருவத்துல தெய்வம் மோசே கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. முதல்ல சொன்னாங்க, ரெண்டாவது என்ன பண்ணாங்க? செஞ்சாங்க. இதெல்லாம் யாரு பாக்குறா? இஸ்ரவேல் ஜனங்க பாக்குறாங்க. பார்த்த உடனே இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி என்ன பண்ணல, செஞ்சதே இல்லை. இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி வந்து சொன்னதே இல்ல. இப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். எழுதி இருக்கா இல்லையா? ஜனங்கள் என்பது யார குறிக்குது? இஸ்ரவேலை குறிக்குது, எகிப்தியரை குறிக்கல. இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இனிமே இல்ல. அதுக்கான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சமயத்துல வந்து சொல்லுவீங்க, பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். என்னங்க, கேஸ் தீர்த்து போச்சுன்னா புக் பண்ண முடியல, புக் பண்ணாலும் உடனே வரமாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் காசு இதுன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது மாதிரி 1008 பிரச்சனை இருக்குங்க. என்ன பாஸ்டர் பண்றது? கர்த்தர் சந்திப்பா. இதேதான் 12 வருஷமா சொல்றேன். என்ன பண்றதுன்னே தெரியலையே பாஸ்டர். நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தர் சந்திப்பா, கர்த்தர் சந்திப்பா. 1000 முறை அழுதாலும் ஆரோனும் மோசேயும் வந்து சொன்னதையும் செஞ்சதையும் பார்த்த போது இந்த ஜனங்களால விசுவாசிக்காம இருக்கவே முடியல. சொல்லப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை, செய்யப்பட்டது கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய வார்த்தையையும் செயலையும் என்ன செய்தே ஆக வேண்டும்? விசுவாசிக்கணும். நாங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லத்தான் செய்வோம். நீங்க என்ன பிரச்சனை சொன்னாலும் நாங்க என்னதான் சொல்லுவோம்? கர்த்தருடைய
வார்த்தையை சொல்லும் போது அதை கேட்கிற உங்களுக்குள்ள விசுவாசம் முக்கியம். தோசம் முக்கியம். சில பேர் என்ன தெரியுமா, புளியக்காரங்க சொல்லும் போது அப்படியே தலையாட்டுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, தலையாட்டுவாங்க. சரி, ஏதோ ரொம்ப விசுவாசமா கேட்கிறாங்க நம்ம தான் நினைச்சுக்கணும், உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். சரி, கடமைக்கு வந்துட்டோம், அவர் சொல்லிட்டாரு, தலையை என்ன பண்ணிடுவோம், இந்த பக்கமா அந்த பக்கம் ஒரு ஆட்டிடுவோம். வேற பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு என்ன பண்ணுவோம், இங்க இருந்து போனதுக்கு அப்புறம். ஆமா, கம்பெனி நம்ம அந்த கோயில்ல இருந்து பூசாரியை கூப்பிட்டு வந்து நம்ம கேஸ் சிலிண்டரை வச்சு ஒரேடியா ஒரு மந்திரிச்சு விட்டா என்ன பண்றது, கேஸ் என்ன பண்ணாரு, தீராது. ஆமா, ஏதாவது வேப்பில எடுத்து அடிச்சு விட்டு மந்திரிச்சு விட்டான்னா என்ன பண்ணோம், நம்மளும் போய் பாஸ்ட சொன்னா அவர் ஜெபம் பண்ணுவார், கேஸ் தீரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவார்னு பார்த்தா இவர் எதையாவது வசனத்தை எடுத்து என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தீர மாட்டேங்குது, நம்ம பிரச்சனை தீர மாட்டேங்குது, கேஸ் தீருது. கேஸ்னா கேஸ் இல்ல, கேஸ் மாதிரி பல விஷயம் வச்சுக்கணும். இப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் சந்திப்பா. இந்த வசனங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வேற நிறைய காரியங்கள் இருக்குது. ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன 14-11 உள்ள கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாக இருப்பார்கள். அங்க பாருங்க, ஆரோனும் மோசையும் சொன்னது செஞ்சது எல்லாத்தையும் ஜனங்க என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல அப்படிதான் போதான் ஒரிஜினல் என்னன்னு தெரிய வரும். எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டான், செஞ்சதெல்லாம் கரெக்ட், அருமை அருமை, கர்த்தர் சந்தித்தார். மோசையும் ஆரோனும் கர்த்தர் சந்தித்தார்னு சொல்ல வேண்டாம், இவனே சொல்றான். இவனே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா கடைசியில அவர்கள் கேட்ட போது தலைமணி தொழுது கொண்டார்கள் வருது, பன்னோக்கி பார்த்தா தொழுது கொண்டார்கள் வருது. ரொம்ப அருமையா இருக்கும். கடைசியில என்னாச்சு, பஸ்கா பலி எல்லாம் கொடுத்து அணி அணியா ஜனங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இருக்கிறதெல்லாம் மிச்சர் பாக்கெட் என்ன, காராச்சர் பாக்கெட் என்ன, லட்டு என்ன, என்ன இருந்துச்சா இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்றான், ஜெயித்த விட்டு புறப்படுறாங்க. எங்க எங்கயோ கூட்டு போட்டு இல்ல போனா போதும், எல்லாம் கிளம்பிட்டான். அவங்கிட்ட கேட்டோன்னு சொல்லுவான் விசுவாசம் அப்படிமா. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், எல்லாம் கிளம்பிட்டான். திடீர்னு பார்த்தா நடுப்புற செங்கடல் நிக்குது. அதையும் அவர் என்ன பண்றாரு, சும்மா ரெண்டா பிரிக்கிறாரு, அழகா பிரிக்கிறாரு. கடந்து போறாங்க. லைஃப் போய்கிட்டே இருக்குது. கடைசியில பார்த்தா பாரான் வனாந்தரம் வந்துட்டாங்க, காதேஸ் பகுதி வந்துருச்சு. இப்ப கர்த்தர் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எதுவரைக்கும் என்னை எங்க எகிப்துல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், பாரான் வனாந்தரம் வந்துருச்சுங்க. எது வந்துருச்சு, பாரான் வனாந்தரம் வந்துருச்சுங்க, காதேஸ் வந்துருச்சுங்க, எல்லாம் சொல்றான். இப்ப அவனுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. அங்க என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணு இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம், அதான் பாரான் வனாந்தரம் வந்தாச்சு, காதேஸ் வர வந்தாச்சு. இப்ப டக்குன்னு எங்க போயிட வேண்டாம், அடுத்த அடி எடுத்து வச்சு கானானுக்குள்ள நம்ம குழஞ்சிட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 12 பேரை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, போய் தேசம் எப்படி இருக்குன்னு என்ன பண்ணிட்டு வா, பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. 12 பேரும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் இருந்தாங்க நம்மள மாதிரி ஆட்களா. என்னாச்சியா, ஐயோ என்ன வளர்த்தியா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தெரியுமா. ஆமா, போற வழியில பாத்தீங்கன்னா அமலேக்கியர் எல்லாம் எப்படி இருக்கிறானுங்க, நம்ம எல்லாம் எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. அமலேக்கி என்ன எப்படி இருக்கிறான், நமக்கு மேல வாட்டஞ்சாட்டமா இருக்கிறான் அவன். ஆமா, கையில இப்படி அடிச்சான்னா போதும், நானும் என் பொண்டாட்டி என் புள்ள என் பேரன் என் பேத்தி எல்லாம் செத்தோம். இப்படி பார்த்தா காணான்னு தெரியற மாதிரி தெரியுது.
அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்காதீங்க யாரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அடிச்சு விடுறாங்க. கடைசியா காலேப் பாக்குறான். அதெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருங்களே அதெல்லாம் போய் சேர்ந்துடலாம். எங்க ஏங்க நான் இந்த காலேப்ப சொல்றீங்க, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அதெல்லாம் வசனம் எடுத்து சொல்லிட்டு இருக்க நமக்கு நேரம் கிடையாது. ஆமா, எல்லாம் அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. வளர்த்தியா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, பருமனா இருப்பாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாம ஈஸியா போயிடலாம். எப்படி போயிடலாம்? ஈஸியா போயிடலாம். எங்க போயிடலாம்? கானான் தேசம் போயிடலாம். விசுவாசமான வார்த்தைகளை சொன்னா ஒரு பக்கம் அது. இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கே பொறுக்கல, எவ்வளவுதான் செய்யறது? செங்கடல பொழந்த இதுக்கு மேலே விசுவாசம் வேணும். திங்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு கேட்டான். செத்த நேரத்துல அவ்வளவு காடையை கொடுத்தேன், எல்லாத்தையும் தின்னு போட்டுட்டு மறுபடியும் சேட்டை பண்றேன். இப்ப போயிடலாம்டா, அவ்வளவுதான்டா, இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டான்டா, உடனே கொஞ்சம் தூரம் தாண்டா அப்படின்னா என்னது? வேணாம்பா, எய்த்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. கோவாசம் இருந்தா என்ன பண்ணுவாப்ல? தூக்கம் கலையாம கூட்டு போங்கப்பா, நீங்க பாட்டுக்கு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு தூக்கத்தை காய்ச்சிடாங்க. ஆமா, என்ன அதையும் கொடுக்காம அதையும் அவரே எடுத்து கொடுத்துக்கிறாரு. அதுல கோவாசி வெஸ்டர் இருக்கிறத மறந்துட்டாப்ல. இது ரொம்ப ஆச்சரியம். ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க வந்துட்டு எங்க போலாங்கிறான் பாருங்க. அது கஷ்டம் வரும்போதுதான் விசுவாசம் வருது. கஷ்டம் கொஞ்சம் தீர்ந்துருச்சுன்னா எது போயிருது? விசுவாசம் போயிருது. பல நேரங்களை நினைச்சு பார்ப்பேன், பாக்கிற பாப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வெறும் பாக்கியத்தை பார்த்த உடனே என்ன வருது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாங்கிற சொல்றதுக்கு விசுவாசம் வருது. இதே பாக்கெட்ல ஒரு 5000 10,000 இருந்துச்சுன்னா பணம் இருக்கு. இப்ப வாயில என்ன வருது? பணம் வருது. வாழ்க்கையில என்ன வரணும்? கஷ்டம் வரணும், கஷ்டம் இருக்கணும். இருந்தாதான் ஒழுங்கா இருப்போம். அதான் நம்மளெல்லாம் பிடிக்க முடியாது. கஷ்டம். சோத்திரம். கொஞ்சம் நம்மள நல்லா வச்சா போதும். அதுங்களா கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. எங்க சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப சர்ச்சுக்குங்களா வரங்க, கவலைப்படாதீங்க, வரங்க. தேவனுக்கு மகிமையா சொல்றேன், கஷ்டம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் வேணும்னா கஷ்டம் எல்லாம் சந்திக்கணும். பாலா போன இஸ்ரவேலர்கள் விசுவாசம் இல்லாம கர்த்தரையே ஏது வரைக்கும் அப்படின்னு கேட்க வச்சுட்டாங்க பாரு. எது வரைக்கும்? நம்மள கூட அது மாதிரி எது வரைக்கும் எத்தனை தடவை கேட்டிருப்பாரோ, எத்தனை விஷயத்துல கேட்டிருப்பாரோ, எதுக்கெல்லாம் கேட்டிருப்பாரோ யாருக்கு தெரியும். ஏன்னா நம்மகிட்ட நேர்ல பேசுறது கிடையாது. அன்னைக்கு மோசகிட்ட அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பண்றது கிடையாது, பேசுறதே கிடையாது. அடுத்த வசனத்துக்கு போவோம், நேரம் ஆகுது. இங்க பாருங்க, முக்கியமான விஷயம். இந்த வசனத்துல நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. யாரு? மோசே, ஆரோன். ஊழியக்காரங்களை பத்தி பேசுது. முன்னால வசனம் பொதுவா இஸ்ரவேலரை பத்தி பேசிச்சு. இந்த வசனம் மோசே, ஆரோன் ஊழியக்காரனை பத்தி பேசுது. பாருங்க, எகிப்துக்கு போய் இந்த ஜனங்கள் எல்லாம் அழைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்பாடுகள்லாம் வாங்கி இந்த ஜனங்க கால்ல மோசையும் ஆரோனும் விழுறாங்க. யார் கால்ல? இஸ்ரவேல் ஜனங்க கால்ல. யாரு விழுறா? சில நேரம் ஊழியக்காரன் விசுவாசி கால விழுந்தான் ஆகணும். ஏன் எதுக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றா இந்த ஜனத்தை எங்க கொண்டு போனோம்? காரணத்துல கொண்டு போனோம். அதுக்காக ஊழியக்காரன் கெதியுது. இதே அதிகாரத்துல படிச்சு பாருங்க.
ஆனா இந்த ஜனங்க லேசுப்பட்ட ஆளு கிடையாது. என்ன ஜனங்க? இஸ்ரவேல் ஜனங்க லேசுப்பட்ட ஆளு கிடையாது. சோத்திரம். இதுங்க பண்ணின பிரச்சனையில அதுங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறீங்க? மிச்சர் சாப்பிட்டா காரமா இருக்குமா இல்லையா? உடனே என்ன குடிக்கணும்? பாட்டில்ல தண்ணி இருந்துட்டா எடுத்து குடிச்சிடலாம். மோசம் அப்படியே சீன் வேணான்ற சீன் போட்டுக்கிட்டே இருக்காத. தொண்டையெல்லாம் எரியுது, என்ன குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும். தொண்டையெல்லாம் காந்தது, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஜனங்க ஒரே பிரச்சனை. பாத்துக்கலாம்ப்பா, காணான் தான்ப்பா எனக்கு பிரச்சனை அப்படின்னு. நீ காணான்லாம் உன்னோட வச்சுக்க, எனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். உடனே கத்தட்ட போய் கேக்குறான். கத்தர் என்ன பண்றாரு? கண்மலையை பார்த்து என்ன பண்ண அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? இவனுங்க பண்ண பிரச்சனையில ஒரு அடி இல்ல 2 அடி. பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டான்? அடிச்சுட்டான். கத்தர் பார்த்தாரு, நான் சொன்னதை கேட்காம என்னையவே நீ என்ன பண்ற? அடிச்ச மாதிரி நீ அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி கட்சி என்ன சொல்லிட்டாரு? அழகா சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ண மாட்ட, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு இனிமே என்ன பண்ண மாட்ட, போக மாட்டேன். அத சொல்றதுக்கு காரணம் பாருங்களேன், இது நமக்கு அவ்வளவு ஈஸியா புரியாது. அருமையான ஒரு சத்தியம், தனியா பேச வேண்டிய ஒரு சத்தியம். இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, என்ன செய்யும்படி? ரொம்ப முக்கியமான சத்தியம். பரிசுத்தம் பண்ணும்படி என்ன எழுதியிருக்கிறது? இந்த சின்ன தண்ணிக்கு விசுவாசிக்கிறியாப்பா நீ? பேசுன்னு சொன்ன, நீ என்ன பண்ணிவிட்ட? பேசினாவே என்ன வந்திருக்கும்? தண்ணி வந்திருக்கும். ஆனா நீ என்ன பண்ணிவிட்ட? அடிச்சு விட்ட. விசுவாசியாம போனபடியா என்னாச்சு? இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. ஊழியக்காரன் கூட என்ன பண்ணாம இருந்திருக்கிறான்? விசுவாசியாம இருந்திருக்கான். பிரச்சனை. சில நேரங்கள் எங்க வீட்டம்மா, எங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, துறையூருக்கே போயிடலாமா? எதுக்கு? வாரம் ஒரு நாள் தானே இங்க சர்ச்சு. மெல்ல எழுதுருவோம் சொல்லுவாங்க, வாரம் ஒரு நாள் எல்லாம் போலாம் பாரு. அப்புறமே சொல்லுவாங்க, நீங்க தான் இப்ப யூடியூப்ல போடுறீங்கல்ல, நீங்க மட்டும் போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்துருங்க, நாங்க எங்க இருந்துக்கிறோம், இங்க இருந்துக்கிறோம். நானும் மெல்ல கொஞ்சம் அப்படி யோசிச்சேன், நல்லா தானே இருக்குது, எங்க போயிடலாம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உண்மையே சொல்றேன். சில நேரங்கள் ஏன் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்துகிட்டே அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நேரம் நினைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டங்கள், இதையுமே காட்டிக்காம எப்ப பார்த்தாலும் முகத்துல எதை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, உனக்கு என்ன பாச கஷ்டம்? பாரானா என்ன போட்டுறான்? காணிக்கைய போட்டுறான், அப்புறம் என்ன கொடுத்துட்றான்? தசமபாவம் கொடுத்துட்றான். உனக்கு என்ன கஷ்டம்? ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் வந்து உட்கார்ந்து பேசுற, உனக்கு என்னையா கஷ்டம்? துறையூருக்கு போறேன்னு நினைச்சியாம? வாய் விட்டு சொல்லக்கூடிய கஷ்டங்களும் இருக்கும், வாய் விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்களும் இருக்கும். ஒரு வாரம் உங்ககிட்ட சொல்ல முடியாது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். தேவன் அறிவா. எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் எதோடு ஓட வேண்டியதா இருக்கிறது? விசுவாசத்தோடு. தேவ ஜனமாக இருக்கட்டும், தேவனுடைய ஊழியராக இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே விசுவாசத்தை முக்கியப்படுத்த வேண்டும். விசுவாசிக்கலன்னா எது வரைக்கும் விசுவாசியாம இருப்பீங்கன்னு கர்த்தர் வந்து ஜனங்களையும் கேட்பாரு, ஊழியக்காரனையும் கேட்பாரு. நம்மளை கேட்க யாரு இருக்கா? தெய்வம் இருக்கிறா. சரி, இந்த 3 வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? தேவ ஜனங்களுக்கு எது முக்கியம்? அடிமை வாழ்க்கை மாறுவதிலிருந்து சுதந்திர வாழ்க்கை கிடைத்து வாழும் எந்நாளும் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் முக்கியம், விசுவாசம் முக்கியம், விசுவாசம் முக்கியம். அடுத்த வசனத்தை வாசி கேட்போம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்
அவருக்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்திலே சரியாக செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, குருடர் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல ஒரு ஊழியத்தின் போது குருடர்களை சந்திக்கிறார். சோ அந்த குருடர் என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட வர்றாங்க. அப்படி என்ன விஷயமா வந்தாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு என்ன வேணும்? பார்வை வேணும். பார்வை வேணும். இயேசு அவங்க கிட்ட கேட்கிறார், உங்க கண்ணுல பார்வை இல்ல, பார்வைய உண்டு பண்ண என்னிடத்துல வல்லமை உண்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறார். அவங்க அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க? இயேசுவினிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து வருவது தவறல்ல. ஆனால் எதை எதிர்பார்த்து வருகிறோமோ அதை நிறைவேற்றுவதற்கு செய்வதற்கு இயேசுவின் இடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அவங்க ஆவியில இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறதான் அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. ஆம் விசுவாசிக்கிறோம். வாயை திறந்து சொன்னாங்களா இல்லையா? அடிக்கடி உங்ககிட்ட வாயை திறந்து சொல்லுவதற்கு தான் எங்க அடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அப்ப வாயை திறந்து என்ன பண்ணணும்? சொல்லணும். வாய் ரொம்ப முக்கியம். வாய் முக்கியம். அதுக்குதானே பாஸ்டர் நாங்க கடலை மிட்டாய் கொண்டு வந்துடுறோம், கல்கோனா கொண்டு வந்துடுறோம், பிஸ்கட்டா கொண்டு வந்துடுறோம். ஆமா, இப்ப கொஞ்ச நாள் பாருங்க, கபாபு அது இது கபாபு எல்லாம் கொண்டு வந்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? வாயை திறக்க நேரம் இல்லாம நாங்க என்ன பண்ண போறோமா? சாப்பிடுங்க, அடிச்சு புசிங்க. சோத்திரம் இஸ்ரவேலரை போல வந்துடாதீங்க. சாப்பிட மட்டும் பிரியா வந்துடாதீங்க. வாயை திறந்து என்ன சொல்லணும்? வார்த்தைய விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும். இங்கே நீ வாயை திறந்து பதில் சொல்லல அப்படின்னா வீட்டுல போய் எப்படி அறிக்கை பண்ணுவ? வீட்டுல போய் வாய் அறிக்கை பண்ணணுமா இல்லையா? எந்த சூழ்நிலையிலையும் வாய் அறிக்கை பண்ணணும். இப்ப நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்கும் கண்ணு இல்லாம இல்ல. அவன் பிரச்சனை கண்ணு. நமக்கு அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வரும்போது அதுல ஆண்டவர் நமக்கு உள்ள கேட்பாரு. கேட்கும் போது அப்ப வாயை திறந்து என்ன சொல்லணும்? அறிக்கையிடணும். ஆம் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆம் விசுவாசிக்கிறேன், ஆம் விசுவாசிக்கிறேன். ஆவியிலே விசுவாசம் முக்கியம். அடுத்த வசனம் நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கட்டும் சொல்லிக்கொள்ளார்கள். இது எந்த சமயங்கிறது நமக்கு நல்லா விளங்குது. இயேசு ஊழியம் எல்லாம் செய்யறாரு, விசுவாசத்தை பத்தி எல்லாம் பேசுறாரு. பிறகு இயேசுவை பார்த்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இயேசுவை கொண்டு போய் கல்வாரி சிலுவையில அடிச்சாச்சு. அவரை சிலுவையில அரைஞ்ச பிறகு இங்க பாருங்க, கேட்கிறது யாரு தெரியுமா? பிரதான ஆசாரிய வேதபாரகன். என்ன கேக்குது பாருங்க? நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக, நாம் கண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லு பாருங்க, சொல்லிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியன் எவ்வளவு பெரிய உத்தியோகம், வேத வாரகன் எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஆனா அவன் வாயில விசுவாசம் பாருங்க. இயேசு ஊழியம் செய்யும் போது அவரை இரட்சகர் என்று விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் என்ன பண்ணிட்டானுங்க? பிடிச்சு சிலுவையிலே ஒப்பு கொடுத்தானுங்க. சிலுவையில அரைஞ்ச பிறகு இப்படி சொல்ல வாய் வருது. இப்படி சொல்ல வாய் வருதுன்னா அவருடைய ஆவியிலே, அவருடைய பேச்சிலே, அவருடைய சொல்லிலே இயேசு இரட்சகர் என்று என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அவர் சிலுவையில அறையப்பட்டதே
யாருக்காக தான்? அந்த பிரதான ஆசாரியனுக்கும் வேத வாரகனுக்காக தான் அறையப்பட்டது. எனவே இவனுங்க அரைஞ்சதான் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இவர்களுக்காகவும் என்னை ரட்சிக்கிற ரட்சகர் என்று அறியாம விசுவாசியாம இப்படி சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி கண்டுபிடிக்காம கண்டு விசுவாசிக்கத்தக்கலாம். சரி, அது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? என்னங்க, என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? இவ்வளவு நாள் ஆச்சு, என் பையன் பிரச்சனை தீர்ந்துருமா? எங்க வீட்டுக்காரர் பிரச்சனை தீர்ந்துருமா? என் பொண்ணு பிரச்சனை தீர்ந்துருமா? என் பிசினஸ் பிரச்சனை தீர்ந்துருமா? 3 வருஷமா போயிட்டு இருக்குங்க, 7 வருஷமா போயிட்டு இருக்குங்க, எப்ப தீருங்க? தீர்ந்துருமா? எல்லாம் தீர்ந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் நடந்தாதான். எது? என் 2 கண்ணாலையும் பார்த்தாதான். அப்புறம் மத்தவங்களுக்கு பார்த்தா 4 கண்ணா? 2 கண்ணாலையும் என்ன பண்ணாதான்? பார்த்தாதான். எங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுவாருங்களா? ரட்சிக்கப்படுவாருங்க. என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க. ஆட போங்க நீங்க. நான் என் 2 கண்ணுல என்ன பண்ணாதான்? பார்த்தாதான். என்னங்க, பிசினஸ்க்கு பணம் வேணுங்க, ஆண்டவர் தருவாருங்களா? தருவாருங்க. அவர் தந்தாதான். சோ கண்ணுல பார்த்தாதான். இப்படின்னு யாரு சொல்றாங்களோ அவங்க வாயில என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. வியாதியா, வறுமையா, அதுவா இதுவா, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைங்க. புதிய எருசலேம் போவோமா? போவோம் என்கிற விசுவாசம். இல்ல பாஸ்டர், என்னால இந்த பிரச்சனையை விட முடியல. இல்ல பாஸ்டர், என்னால இந்த பாவத்தை பண்ணாம இருக்க முடியல. இல்ல பாஸ்டர், என்னால இதை செய்யாம இருக்க முடியல. இதை செய்யாமல் என்னை இருக்க செய்வார். இந்த பொல்லாங்கிலிருந்து என்னை மாற்றுவார். அந்த அறிக்கை 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 கண்டு விசுவாசிக்கிறது இல்ல, காணாம விசுவாசிக்கிறது. அவங்கெல்லாம் சொன்னாங்க பாருங்க, அப்படியா அவ்வளவு வளர்த்தியாவா இருந்தாங்க, நம்மள விட பெரிய ஆளுகளா இருந்தாங்களாம். போனா அடிச்சுடுவாங்களா? அப்ப நம்ம எழுத்துக்கு மூட்டையை கட்ட வேண்டியதுதான். வாயில என்னது வார்த்தை வந்துச்சா வரலையா? கடைசியில போயிட்டு சொல்றான் பாருங்க, மோசே இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, அவரே உள்ள போமாறாட்டாயா, ஈஸியா போச்சு. ஆண்டவரே சொல்றாரு, மோசே யாருமே எங்க போக மாட்டாங்க, யாராலும் போக மாட்டாங்க. நீங்க ஏன் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க? அந்த பக்கம் திரும்ப எதுக்கு தேங்காய் தட்டு போயிட்டு இருக்கீங்க? சத்தியமா இருக்க சபைக்கா இங்கெல்லாம் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எங்க போவோம்? எங்க போவோம்? புரியுதா புரியலையா? சோத்தலாம். வாயில வார்த்தை வரணும். இல்ல பார்க்க இன்னைக்கு சத்தியமா இருக்க சபை சின்ன வீடு மாதிரிதான் இருக்கும். வருகிற நாட்களிலே தேவன் பெரிய கட்டிடத்தை கொடுப்பான். அந்த கட்டிடத்துல சத்திய மார்க்க ராஜ்ய சபை நடக்கும். அங்கேயும் நான் ராஜ்யத்தின் புத்திரனாக இருப்பேன், புத்திரியாக இருப்பேன். ஏனென்றால் நான் பரமகாணனை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பரமகாணனை இன்னைக்கு வர கண்ணுல பார்க்கல, ஆனால் போய் சேருவோம். அதுதான் என்னதுங்க? விசுவாசம். அடுத்து லூக்கா 1:20. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. தகுந்த காலத்திலே. ஆமா, இன்னைக்கு நிறைவேறாதது மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறாதது மாதிரி இருக்கலாம். தேவன் சொன்னவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையில் நிறைவேறாதவைகள் போல இருக்கலாம், ஆனால் தகுந்த காலத்தில் நிறைவேறும். என் வார்த்தைகளை வார்த்தையை விசுவாசியாம போறதுதாங்க பிரச்சனை. ஆவி வார்த்தையை விசுவாசியாம போறதுதாங்க பிரச்சனை. விசுவாசியாதபடியினால் தகுந்த காலத்துல நிறைவேறும் மட்டும் யாரு?
சகரியா, நீ பேசக்கூடாமல் என்னவாயிருப்பாய்? பாருங்க, ஆவியில விசுவாசம் இல்ல. ஆவியில என்ன இல்ல? அதனால ஆவிக்கு என்ன வருது? ஒரு சாபம் வருது. ஆவியில விசுவாசம் இருக்கணும். ஆவியின் அறிக்கைய விசுவாசத்தோட செய்யணும். அதை செய்யாம ஆவியில விசுவாசம் இல்லாம இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு ஏடா ஊடமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆவியில என்ன வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டனி, என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு எதை வேணாலும் என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அவிசுவாச வார்த்தையை சொல்லிடக்கூடாது. விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்லணும். இது என்ன பெரிய ரகசியம் அப்படின்னா, வார்த்தையின் அடிப்படையில அறிக்கை இருக்கணும். நீயா பாத்துக்கிட்ட நான் பூட்டான் லாட்டரி வாங்கிட்டேன். என்ன லாட்டரி? பூட்டான் லாட்டரி. நான் கைய வச்சு என்ன பண்ணிட்டேன்? ஜெபம் பண்ணிட்டேன். 121 கோடி கிடைக்கும். இப்படி நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கு ஜெபம் செய்து விட்டு 121 கோடி எனக்கு, இப்படி எல்லாம் அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காத. அறிக்கை என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை ஓடுகிற வாழ்க்கைக்கான அறிக்கை. நேத்து வர சத்திய மார்க்கத்தான வாழ்ந்துட்டேங்க, இன்னைக்கு சத்திய மார்க்கத்தான இருக்கிறேங்க, இன்னைக்கு முழுவதும் சத்திய மார்க்கத்தானாக ஓடுவேன். இப்படி அறிக்கை பண்ண. இது முதல் எனக்காக, இது முதல் எனக்காக, இது முதல் எனக்காக. எப்படி அறிக்கை பண்றோம் பாருங்க. நம்ம அறிக்கை சத்திய மார்க்கத்தை மையமாக வைத்து இருக்க வேண்டும். நம்ம அறிக்கை சத்தியவானாக வாழ்வதை மையமாக வைத்து விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் நம்மளால அறிக்கை பண்ண முடியுதா? முடியணும். ஆனா பல நேரங்கள் என்ன பண்ணுது, முடியாம போயிடுது. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா, விசுவாசங்கிற ஆவியின் கனி நம்முடைய ஆவியில வருவதற்கு நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? ரோமர் 10:17 எல்லாரும் எடுத்துக்குவோம். எல்லாரும் எடுத்தாச்சுன்னா ஒரு ஆமேன் போடுவோம். அப்படியானால் ரோமர் 10:17 நாம் அனைவரும் வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். இப்ப வசனம் வாசிச்சு முடிச்சாலும் முடிச்ச உடனே சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்? ஆமென். அது தேவனுக்கு மகிமையாயிருக்கும். விசுவாசம் எதனால வருங்க? கேள்வி எதனால வரும்? ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆவிக்கு விசுவாசம் தேவைதான், விசுவாச வாழ்க்கை தேவைதான். நம்ம பேச்சுல விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா வசனத்தை ஆவிக்கு முக்கியப்படுத்த வேண்டும். ஆவிக்குள் வசனத்தை கொண்டு போய் வைக்க வேண்டும். ஆவிக்குள் வசனத்தை கொண்டு போய் வச்சுட்டோம்னா வசனம் பார்த்துக்க விசுவாசங்கிற காரியத்தை. வசனம் வெளிப்படும், வசனம் விசுவாசமாக வெளிப்படும். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாருமே கண்களை மூடும். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தை, விசுவாசங்கிற சத்தியத்தை, ஆவியில் விசுவாசம் என்கிற சத்தியத்தை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எழுதி வைத்திருக்கிறார். கேட்ட 7 வசனங்களையும் அப்படியே படிப்படியா நினைவுக்கு கொண்டு வரணும். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் சந்தித்தார் என்று ஜனங்கள் விசுவாசித்தார்கள். தேவஜனம் தேவனை, தேவஜனம் தேவனை
தேவஜனம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆரம்பத்துல விசுவாசிச்சாங்க, ஒரு கட்டம் வந்த பிறகு அவங்க விசுவாசிக்கலன்னு வேதத்தில் எழுதி இருக்கு. ஒருவேளை நீங்களும் நானும் ஆரம்பத்துல விசுவாசிச்சிருக்கலாம், ஒரு கட்டம் வந்த பிறகு பரம காணானுக்காக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற நம்ம ஒரு கட்டம் வந்த பிறகு எந்தெந்த காரியத்திலெல்லாம் எந்தெந்த வசனத்திலெல்லாம் விசுவாசிக்க வேண்டுமோ அதுல விசுவாசம் இல்லாம போனோமா? நம்முடைய ஆவியை பொறுத்தவரை அது தேவ ஜனமா இருக்கட்டும், அது தேவனுடைய ஊழியனா இருக்கட்டும், நான் என்னை பரிசோதிக்க வேண்டும். இயேசு குருடர்கிட்ட கேட்கிறாரு, நீ என்ன எதிர்பார்த்து வந்து பார்வைக்காக வந்திருக்கிற, சரி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கிறியான்னு கேட்கும் போது கொஞ்சம் அவன் தடுமாறி பதில் சொல்லியிருந்தானே என்ன இருக்கும் பாருங்க. பார்வை இல்லாம போயிருக்கு, கொஞ்சம் தடுமாறி இருந்தான். நீங்களும் நானும் பல நேரங்கள்ல கொஞ்சம் தடுமாறி இருக்கிறோம். அந்த தடுமாற்றத்தை எனக்கு உணர்த்தும் ஆவியானவரே, ஆண்டவருடைய வார்த்தைய விசுவாசிக்கிறதுல கொஞ்சம் தடுமாறினது என்ன, என்னைய உணர்த்துங்க ஆவியானவரே, எனக்கு உணர்த்துங்க ஆவியானவரே. கேட்கணும் ஒவ்வொருத்தரும். பிரதான ஆசாரியனும் வேதபாரகரும் பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலும் அப்படியே ஆவியிலெல்லாம் கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. கண்டு விசுவாசிச்சாதானா எத்தனை பரியாசம். நீங்களும் நானும் கண்டுதான் விசுவாசிப்போன்னு பரியாசமா பேசிட்டு இருக்கிறோமா? அப்படி பேசின பேச்செல்லாம் என்னன்னு எனக்கு உணர்த்துங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தை ஆவியில எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்துக்கு இடப்படாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தகுந்த காலத்துல நிறைவேற வேண்டிய காரியத்துல அவன் விசுவாசியாம இருந்திருக்கிறான். அவன் வார்த்தைய ஆவியில விசுவாசிக்காம இருந்திருக்கான். இதுக்கு ஒரு அடையாளமா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி ஊமையான ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள போகக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளை விசுவாசியாம இருந்திருக்கிறோமா? என்ன உணர்த்துங்க ஆண்டவரை, நான் மனம் திரும்பின ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேட்டு சரியா மனம் திரும்பி நம்முடைய ஆவிக்கு விசுவாசம் முக்கியம், அறிக்கைக்கு விசுவாசம் முக்கியம். நம்ம வார்த்தையில எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சத்திய மார்க்கத்துக்காக, சத்தியவானா வாழ்வதற்காக, சத்தியவானா வாழ்ந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக, ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு பரம காணான அடைவதற்காக எத்தனை சிரமங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் நான் அவிசுவாசத்தை ஆவியில் கொண்டிருக்க மாட்டேன். என் ஆவியில விசுவாசத்தை முக்கியப்படுத்துவேன். இதனால் வரையில வசனத்துக்கு முக்கியம் கொடுக்காம இருந்துட்டேன். நீ வசனத்தினால என் ஆவிக்கு விசுவாசத்தை கொண்டு வரேன்னு சொல்லி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் செபிப்பார். கூடாவோடி மகிமை செலுத்துகிறோம். கூடாகோடி மகிமை மகிமை. நன்றி நன்றி நன்றி. உண்மையை சொல்லுகிறோம், சோதரிக்கிறோம். எப்பெல்லாம் எங்களுக்கு சொல்லப்படுகிறதோ, எப்பெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆவியில ஆராய்ச்சி பண்ணுகிறோமோ அப்பெல்லாம் அதை விசுவாசிக்கத்தக்கதாக சோதரிக்கிறோம். ஆமாண்டவரே சோத்திரா. ஆமென்.
வெளிப்படுத்தும்படி சோதரிக்கிறோம். வல்லமை உள்ளது என்பதை ஹல்லேலூயா. ஆமென். 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 செபிக்கிறோம். ஒருபோது கர்த்தாவே ஆவியில கர்த்தாவே அவிசுவாசமான வார்த்தையை வெளிப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். சோதரிக்கிறோம். வேத பாடல்கள் கர்த்தாவே ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். விசுவாசிப்பவர்கள் சொன்னது போல ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்க ஹல்லேலூயா. நாமளும் விசுவாசிக்கத்தக்கனார். ஹல்லேலூயா. ஆண்டவரே விசுவாசமானவருடைய வார்த்தைகள் பெருக ஆமென். செபிக்கிறோம். வசனத்தை அனுதினமும் கர்த்தாவே தியானித்து ஸ்தோத்திரம். விசுவாசத்தை எங்கள் ஆவியை உண்டு பண்ணிக் கொள்ள தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரனாக ஆவியில அறிக்கை பண்ணி வாழ. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். செபிக்கிறோம். நாமத்தில் ஆவியானவரே ஒத்தாசைகள் நன்றி சொல்லுகிறேன். ஜீவன பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.